இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு குந்தாவோட ஃபேஸ் 2 பவர் ஸ்டேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல கனடா பவர் ஸ்டேஷன்னு பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேலேருந்து பைப்புலேயும் தண்ணி வருதான்னு என்னன்னு தெரியல. மேலேருந்து வருது. இங்கே வந்து பவர் ஸ்டேஷன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது எங்களுக்கு இதுதான் முதல் முறையாக நான் இந்த மாதிரி பார்க்குறேன். மேலேருந்து பைப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய பைப்பு எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அப்படியே எங்கள் அப்பா மிக பிரம்மாண்டமாக மலையிலேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுன்னு தெரியல. பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன செல்வா, என்னது முள்ளுமலர் படத்தில் ரஜினிகாந்த் ரைட் அவுட் பண்ண அந்த ரோடு எது? ஓஹோ, அது இது வந்து இந்த இடத்துல சினிமா எடுத்துருக்கிறதா கூட சொல்கிறாங்க. ஏதோ ரஜினி படம் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு சரியாக தெரியல. சரிங்க, இப்போ செல்வா அது உட்காரு. அந்த நேரம் போய் பார்க்கலாம். அந்த நேரம் அப்படியே எடுத்து வரமா ரொம்ப தண்ணி வருது. வர அந்த இடத்துல இங்கிருந்து பேர் தெரியுது. இதெல்லாம் தெரியுதா? நீர்மண் உற்பத்தி நிலையம் பக்கத்தில் அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அந்த தண்ணி வர்றதை பார்க்கலாம். மேலேருந்து அந்த பைப் வழியாக தண்ணி வந்து அது வழியாக தான் இப்போ நீர்மின் நிலையம் தான். இது நல்லாவே தெரியுது. கரண்ட்டு தயாரித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி கீழே வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் பார்க்குறீங்க. நல்லா ஜூம் பண்ணியே பார்த்தாச்சு. நீங்கள் பாருங்கள், இது கனடா பவர் ஸ்டேஷன் பவர் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. இது குந்தா செகண்ட் ஃபேஸு நீர்மின் நிலையம். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்பவுமே பக்கத்துலேயே அருமையாக பார்த்தாச்சு. இதுதான் நான் இந்த ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்கல. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறக்கு.